நம்மளுடைய ஹோம் லாக்கர்லேயோ இல்லை நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயோ நம்ம சேவ் பண்ணக்கூடிய மணி வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு போதுமானதாக இருக்குமா, இல்லை அந்த ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு செக்யூரான ஃபினான்ஷியல் ஃபியூச்சரை கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போயாவது திங்க் வந்து பண்ணியிருக்கோமா? அப்படி இந்த ஒரு மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய மணி வந்து இயர் ஆன் இயர் என்ன ஆகுதுன்னா வேல்யூவை வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அப்படி சேவ் பண்ண மூலயமா உங்களுடைய சேவிங்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஈட் பண்ணப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா ஒன்று என்ன, அது எந்த மாதிரிலாம் இருக்குது, அதுலேருந்து நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய மெத்தட் ஆஃப் சேவிங்ஸ் இருந்துச்சுன்னா அதுலேருந்து மீண்டு வரலாம் அப்படின்றத பற்றி ப்ராப்பராக இன்ஃப்ளேஷனை பற்றி கிளியராக என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒன், நம்ம ட்ரெடிஷ்னலாகவே சேவிங்ஸோடைய பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சேஃபாக நம்மளுடைய வீட்டில் சேவ் பண்ணுறது, இல்லை நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் மணியை வந்து போட்டு வைக்கிறது. ஸோ இதுதான் நமக்கு தெரிஞ்ச ட்ரெடிஷ்னலான ஒரு சேவிங்ஸ் மெத்தட். இது பண்ணுறது மூலயமா நமக்கான ஃபீல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய மணி எல்லாமே சேஃபாக இருக்குது, நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நம்ம இப்படியே பண்ணிட்டு வந்தால் நமக்கு ஃப்யூச்சரில் பெரிய அமௌண்ட்டாக வந்து நிற்கும் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். பட் நீங்கள் ஒரு 10 years பேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்கள் எவ்வளோ பொருள் வாங்கியிருப்பீங்க? 1000 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட உங்களுடைய கிராசரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டு வந்திருக்கலாம் வரும்போது, வீட்டுக்கு வரும்போது. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 2000 எடுத்துகிட்டு போனாலும் என்ன பண்ண முடியாது, அதை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கான காரணம் அப்படின்றது இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று தான். ஸோ அதனால் உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு இதில் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 2ல் இருந்து 3.5க்குள்ளே தான் என்ன ஆகும்னா இருக்கும். பட் இந்தியாவில் ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 7%. அப்படின்னும் போது நம்மளுடைய மணி என்ன ஆகுது, நம்மளுடைய ஒரிஜினல் மதிப்பை வந்து இழக்குது. இன்ஃப்ளேஷன் அப்படின்றது நம்ம வாங்கக்கூடிய பொருளோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சர்வீஸ்லையோ ஓவர் த டைம் பீரியடில் அதனுடைய வேல்யூ அப்படின்றது என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் வந்து ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பணத்தோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகுச்சு, வளர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கிடையாது. அப்படி இல்லை, இன்ஃப்ளேஷன் அப்படின்றதான் ஹையராக இருக்குது நம்மளுடைய இந்த சேவிங்ஸ் ரிட்டனை விட அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு என்ன ஆகும், நம்மளுடைய பணத்தோட மதிப்பு டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் என்ன ஆகும்னா போய்கிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் வந்து இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஃப்ளேஷன், அந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன் இது வந்து இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னதுன்னா ஒரு பொருளுடைய டிமாண்ட் இது சப்ளை இல்லாமல் அதுக்கான கன்சியூம் பண்ணுறதுக்கான ஆள் இருக்கும் போது அந்த பொருளுடைய டிமாண்ட் ஏறும், அப்படின்னும் போது அது ப்ரைஸ் ஏறும். அது ஒரு டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அவங்க செல் பண்ணுறதை விட மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கான காஸ்ட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க விற்கக்கூடிய அந்த ஒரு ப்ராடக்ட் இதுவும் என்ன ஆகும், ஹையராக வந்து ஆகும். ஸோ அந்த மாதிரியான நிறையா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்தளவு இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 7% ஆவரேஜாக இருந்தாலும் டிஃப்ரெண்ட் செக்டர் அண்ட் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு என்ன ஆகும்னா வேரி வந்து ஆகும். எஜுகேஷன் பொறுத்தளவு ஒரு மாதிரியாக இருக்கும், எஃப்எம்ஜி பொறுத்தளவு ஒரு மாதிரியாக இருக்கும், அந்த மாதிரி என்ன ஆகும்னா வேரி வந்து ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மணி என்ன ஆகணும், ஆவரேஜாக இயர் ஆன் இயர் நமக்கு 12% அப்படின்ற ஒரு க்ரோத்துக்கு நம்ம என்ன வரணும்னா கண்டிப்பாக கொண்டு வந்து வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று என்ன பண்ண முடியும்னா பீட் வந்து பண்ண முடியும். இன்னமும் உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த கால்குலேட்டரில் பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஒரு 10,000 ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா 7% அப்படின்னு இன்ஃப்ளேஷன் ஆவரேஜாக 10 இயர்ஸுக்கு இருக்குது அப்படின்னா 10 இயர்ஸுக்கு அப்புறம் அந்த இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய 10,000 உரிய பொருள் வந்து அப்போ கிட்டத்தட்ட 90,000 சம்திங் என்ன இருக்குது. ஸோ அவ்வளோ தூரம் நமக்கு என்ன ஆயிடுதுன்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆகுது. ஸோ இதுதான் இன்ஃப்ளேஷன். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பீப்புளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மணி க்ரோ ஆகுது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோம். பட் அப்படி சேவ் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய மணி என்ன ஆகுது, நமக்கு தெரியாமையே லாஸஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்போ இன்ஃப்ளேஷன் பீட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்பரான ஒரு இடத்துல நம்மளுடைய அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். நம்ம சேவிங்ஸ் பண்ணக்கூடாது, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி நம்மளுடைய மணியோட க்ரோத் இருக்கக்கூடிய இடமா வந்து இருக்கணும். எக்ஸாம்பிள் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அடுத்து பார்த்திங்கன்னா கோல்டு, அடுத்து பார்த்திங்கன்னா இடிஎஃப்ஸ். ஸோ இந்த மாதிரியான சில ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்கான ஹைலி ரிட்டர்ன் தரக்கூடிய ப்ராபபிலிட்டி வந்து என்ன ஆகுதுன்னா இருக்குது. பட் இதில் என்ன தான் ரிஸ்க் இன்வால்மெண்ட் இருந்தாலும் லாங் டேர்ம் ஓவர் த டைம் பார்க்கும்போது நமக்கான குட் ரிட்டர்ன் அப்படின்றது என்ன ஆகுதுன்னா கொடுத்துருக்கு.
ஸோ ஒரு ப்ராப்பரான ஒரு பர்சனல் ஃபைனான்ஸ் ஒரு நாலேஜை நீங்கள் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து இருக்கும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஒரு பிகினராக மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, எதில் ரிஸ்க் அதிகம், எதில் ரிஸ்க் கம்மி அப்படின்றத பற்றி கிளியராக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம வந்து பேசியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான் மணி அப்படின்றது நமக்காண்டி ஒர்க் பண்ண வைக்கணும். ஸோ அது வாட்ட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் தூங்கி இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா வச்சிருக்கக்கூடாது. ஸோ அதை ப்ராப்பராக மைண்டில் வச்சுட்டு ஒரு ப்ராப்பரான நாலேஜ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கன்னா பண்ணுங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த அளவு அமௌண்ட் இல்லை அப்படின்னா ப்ராப்பராக என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க ஒர்க்லேயே இன்னமும் கொஞ்சம் ஹையர் ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிவிட்டு ஹையர் இன்கம் வரக்கூடிய இதுக்கு வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி சைடர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா பில் பண்ணுங்கள். அந்த மாதிரி இது பண்ணால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக என்ன பண்ண முடியும்னா பண்ண வந்து முடியும். அப்போ தான் நம்ம இன்ஃப்ளேஷன் அப்படின்ற பீட் பண்ணி நம்மளுடைய மணியை என்ன பண்ண முடியும், நல்ல ஒரு க்ரோத்துக்கு என்ன பண்ண முடியும்னா கொண்டு வந்து வைக்க வந்து முடியும். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்றத வந்து நம்மளோட மணியை என்ன பண்ணுதுன்னா சைலண்ட்டாக கில் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு ப்ராப்பரான நாலேஜ் எடுத்துகிட்டு உங்களுடைய பர்சனல் ஃபைனான்ஸை டெவலப் வந்து பண்ணுங்கள். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்ற ஒன்று பீட் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது தான் ஒரே ஒரு வழி. ஸோ நீங்கள் சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். லெட்ஸ் க்ரோ வெல்த் டுகெதர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.